ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளியில சுவையான பூரி மசாலாவும் பூரியும் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விவி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பூரியும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு பூரி மசாலா செய்ய போறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன சைஸில் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன், 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், கால் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன், ஒரு துணுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன், ஒரு 5 கறிவேப்பிலை இனுக்கு எடுத்துக்கிட்டேன், அரை ஸ்பூனில் மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பெருங்காய தூள் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கோம். அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு கடுகு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கடலை மாவு பயன்படுத்த போகிறோம் பூரி மசாலா செய்யறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வேறு என்ன பொருட்கள்னால், பூரி செய்யறதுக்காக இந்த கரண்டியில் 3 கரண்டி மாவு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன், 3/4 கரண்டி ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை பயன்படுத்தி நம்ம பூரி மாவு பிசையலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுவோம். பூரி மசாலா பூரியை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா செய்யலாம். கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பேசிக்கான இதுவெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி மசாலா எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பூரி மசாலாவுக்கு பூரி செய்யறதுக்காக நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். ஏன் இவ்வளோ உப்பு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ அது வெந்துச்சுன்னா நம்மளுக்கு பூரி மசாலா செய்து கரெக்டாக இருக்கும். இந்த கரண்டே இருக்குது பாருங்கள், சின்ன ஸ்பூனு. இதில் லைட்டாக இப்படி விட்டுட்டா போதும், அவ்வளோதான். 1 ஸ்பூன் விட்டால் போதும். ஸோ நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆயில் ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வரும் பூரி. ஸோ அதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம பூரி மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம பாயில் பண்ண வைக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை இந்த சின்ன குக்கரில் பாயில் பண்ண உள்ளே வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஊற்றிங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிங்கன்னா தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம தோலை உரிச்சாச்சு. தோலை உரிச்சிட்டு இது இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட சொல்ல பார்த்தீங்கன்னா பூரி மசாலா செய்ய சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த மேலே இருக்கிற இந்த காம்பை எடுத்துட்டு பின்னால் அப்படி கட் பண்ணிவிட்டு செங்குத்தாக அப்படி கட் பண்ணிங்க. நம்ம 10 மிளகாய் வச்சுருக்கோம், 10த்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணி வச்சுக்கியாச்சு. இப்போ இஞ்சி இருக்குது பாருங்கள், இந்த இஞ்சியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், துண்டாக. அவ்வளோதாங்க, இஞ்சியை கட் பண்ணியாச்சு. இந்த கொத்தமல்லி சின்ன சின்ன இனுக்காக கட் பண்ணி வச்சுக்கணும், இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பூரி மசாலா செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போ கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூரி மசாலா செய்ய. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். மிதமான சூடில் தான் நம்ம இது ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி
நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க. குறைஞ்ச தீயில் தான் நம்ம வந்து இதை வறுக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற இந்த இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் வந்து நம்ம நறுக்கி போட்டிருக்கோம். ஒரு சின்ன எணுக்கு வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ செங்குத்தாக வந்து 3 வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. இதை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மசாலா உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம், தோல்லாம் எடுத்துட்டு. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு கிழங்கை வந்து சின்ன சின்னதாக நசுக்கி வச்சுருக்கோம், மசிச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனில் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு, அதாவது ஒரு 2.5 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம், நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்ப்போம். அப்படி சேர்க்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மாவு வந்து இந்த மாதிரி நான் போட்டு ஒரு சின்ன பவுலில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதை சேர்த்ததுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இது கொதிச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த மல்லி இலையை போட்டுடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 துண்டு வந்து அப்படியே லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுருவோம். எலுமிச்சம்பழம் விட்ட சொல்ல ஒரு நல்ல இது டேஸ்ட் வரும். கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான பூரி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரியை சுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பூரி சுட போகிறோம். குறைந்த தீயில் வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து காய்ச்சுவோம். வந்து நம்ம அழகாக விடுவோம். பாருங்கள் எப்படி வருது பூரி அழகா. ஸோ இந்த மாதிரி தாங்க செய்யணும். பூரியை வந்து எண்ணெயில் விட்ட உடனே இந்த மாதிரி பொரிஞ்சு அழகாக உப்பிட்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். எப்படி வந்திருக்கு பாருங்கள் அருமையாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூரியும் பூரி மசாலாவும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வேறு லெவல் வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு லெவல் அட்டகாசமாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேங்க,
அமேசிங்காக இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்லேயும் அந்த மாதிரி செய்யலான்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே எனக்கு கிடையாது. வேறு லெவல் வந்திருக்கு. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண சொல்ல உங்களுக்கு எதனா டவுட்னா நம்ம வீடியோவை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.